பாபு மனசா அதான் எல்லாம் சரியாயிட்டலாம் என்கிட்ட பேசுங்க. என்ன திட்டி பேச? உன்னை அந்த ஆளு மென்டல் நினச்சிக்கிட்டு இருக்கான். நினைச்சா நினைச்சிட்டு போறான். நாளை பின்ன உன ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போக முடியுமா? கொஞ்ச நாளையில சரியாயிட்டுன்னு சொல்லிடுறோம். அது எப்படி நம்புவாரு? எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்த வச்சேன்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டாருன்னா நான் ரெடி செய்ய முடியும். அப்ப என்னதான் செய்ய போறீங்க? என்கிட்ட பேச மாட்டீரா? எனக்கு ஆஃபீஸில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இதில் நீ பைத்தியங்கிற புது பிரச்சனை வேற வந்திருக்கு. 10,000 ரூபாய் எங்கே வச்சனே தெரியல. என் பிரச்சனைலாம் முடியட்டும், அப்புறம் பேசுதப்போ. ஆமா, இவர் ரொம்ப ஓவரா பண்ணுவாரு. இவர்கிட்ட வந்து பேசவே கூடாது. வழியே வந்து பேசினா இப்படித்தான் பண்ணுவாங்க எல்லாரும். எங்கே தான் போச்சு இந்த 10,000ன்னு தெரியலையே. பாப்பா ஏன் ஒரு மாதிரி முழிக்க? பிள்ளைகள் இந்த மாதிரி முடிச்சாலே ஆய் வந்திருக்கும். கூட்டு போங்க. நீ எங்க இப்ப வேகமா போற? நான் ஒரு நன்மை செய்ய வேகமா போறேன். என்ன நன்மை செய்ய போறா? இந்த வெயில் காலத்துல பறவைங்கள்லாம் பாவம், அதுங்களுக்கு நான் தண்ணி வைக்க போறேன். தென்னை மரத்துக்கு மேல இந்த டப்பால தண்ணி வச்சிடணும். பறவைக்கு தண்ணி தான் வைக்க வந்தேன். கல்லறக்க வந்தேன், எவனும் கால்ற சுற்றக்கூடாது. ஓ, அது பனைமரமோ? இந்த ஒரு காக்கையார் வந்திருக்காரே. காக்கையாரே இருங்க, உங்களுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி வைக்க. காக்கா சார் வந்து தண்ணி குடிங்க. பாவம் ரொம்ப தாகத்துல இருந்திருக்கும் போல. ரொம்ப நேரம் குடிக்கி தண்ணி குடிச்சு செத்துட்டா. யாத்தடி நல்ல தண்ணி தானே வச்சேன். காக்கா அப்படியே பிளாட்டா கிடக்கு. பறக்கு பறக்கு. இதே மாதிரி நமக்கும் ரெக்க இருந்தா இஷ்டப்பட்ட இடத்துக்குலாம் போயிட்டு ஜாலியா வரலாம். இப்படி ஆட்டோவுக்கும் காருக்கும் பஸ்ஸுக்கும் காசு கொடுக்க வேண்டாம். காக்காயில நம்ம முன்னோர்கள்னு சொல்லுவாங்க. பாய் தாத்தா. தாத்தாவா பாட்டியான்னு தெரில. பாய் பாட்டி. எப்பா இன்னைக்கு நான் ஒரு நல்லது செஞ்சுட்டேன். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டை சுத்தி இருக்கிற பறவைகளுக்கு தண்ணி வைங்க. பாவம் புண்ணியமா போவோம். என்ன வெயில் அடிக்கி வீட்டுக்குள்ள இருக்கிற நமக்கே இப்படி இருக்கு, அதுங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏல லீவு விட்டுட்டாங்க, வீட்டில் இருக்கிறதுக்கு எரிச்சலாக இருக்குது. கடைக்கு போயிட்டு வா, தண்ணி பிடிச்சிட்டு வான்னு உசுறு எடுக்காங்க. இதுக்கு பேசாமல் பள்ளிக்கூடத்துல இருந்திருக்கலாம் போல. எங்க அம்மாவை பத்தி கூட பிரச்சனை இல்லைல்ல. எங்கேட்டு ஊர் சுத்த போயிரும். எங்க ஆச்சி கடந்துக்கிட்டு அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வான்னு உசுறு எடுக்கு. ஒரு நாளைக்கு 10 வாட்டி கடைக்கு அனுப்புது. உங்களுக்கு கிட்ட பரவாயில்ல. எங்க அம்மா எந்த நேரமும் ஓனாண்டி ஏந்தலையிலே கட்டி விடுதாவ. எங்க அத்தை வேலைக்கு போயிருந்தாங்கல்ல, எங்க அம்மாவும் வீட்டு வேலை பார்க்கணும்னு ஓனாண்டியை தூக்கிட்டு போன்னு இவனையும் தூக்கிட்டு இந்த பேகையும் போட்டுட்டு அலையுவேன். அந்த பேகை நம்மளே எப்பவுமே போட்டே இருக்க. அது அப்படியே போட்டு பழகிட்டுல கலட்டி வைக்கவே தோணாது. பத்துக்க முதுகுல ஏதோ இல்லாத மாதிரி தோணும். லீவை வீணாக்க கூடாதுல, ஏதாவது பண்ணணும். நெட்டவழி மிஸ் வர்றாங்க, நெட்டவழி மிஸ் வர்றாங்க. என் செல்லங்களே கண்மணிகளே, என்ன இது 4 பேரும் திருட்டுத்தனமா உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம் நெட்டவழியத்தை. ஒவ்வொருத்தர் மொழியும் சரியில்லையே. சொல்லுங்க, உங்க அம்மாவுக்கு தெரியாம பைசா எதுவும் திருடிட்டு வந்து எதுவும் வாங்கி தின்னுட்டு இருக்கீங்களா? இருந்தா சொல்லிருங்களே, நான் சொல்லி கொடுக்க மாட்டேன். அப்படியே அதுல ஒரு முட்டாய் எனக்கு தந்துருங்க. ஐயா நீங்க வேற, நாங்க லீவ்ல என்ன செய்யலாம் போர் அடிக்குன்னு பேசிட்டு கிடக்கோம். ஆமா, உங்களுக்கு லீவ் விட்டாச்சுல. இப்படி 1.5 மாசம் லீவு. என்ன செய்ய போறீங்க? தயவு செஞ்சு டியூஷன் மட்டும் கூப்பிட்றாதீங்க. எம்மாடி, நீங்கள் சொல்லி கொடுத்த கணக்கெல்லாம் படித்து ஸ்கூலில் உள்ள கணக்கும் இதுவும் குழம்பி போயிட்டு. உங்களுக்கு டியூஷன் எடுக்கிற நிலைமையிலையும் நான் இல்லை. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் வேணா ஒன்று சொல்லித்தரேன். என்கிட்ட வந்து நீச்சல் படிக்கீங்களா? டெய்லி 1 மணி நேரம் நீச்சல் சொல்லித்தரேன். அது எதுக்கு? என் பிள்ளைகள நீச்சல் படிக்கிறது ரொம்ப நல்லது. ஆமா, நாளை பின் நீங்க தண்ணி நிலக்கு தவறி விழுந்துட்டீங்கன்னா டக்கு புக்குன்னு நீந்தி வந்துடலாம்ல. அது வந்து ஒரு தற்காப்பு கலை மாதிரி தான். அதில் நாளையிலேருந்து தினமும் 1 மணி நேரம் என்கிட்ட நீச்சல் படிக்கணும். ஃபீஸ் எல்லாம் தர வேண்டாண்டே. ஃபீஸ் தரணுன்ட்டு ஒருத்தனும் வரமாட்டான். தண்ணிலனா ஜாலியா தான் இருக்கும். அப்ப நாங்க டெய்லி வந்துடுறோம். நம்ம ஆத்தாங்கரை குளத்தாங்கரைன்னு எங்கேயாட்ட போய் நீச்சல் படிப்போம். சரியா? வந்துருங்க பிள்ளைலாம், நீச்சல் படிச்சுக்கிறது நல்லது. இப்போ பெரிய பெரிய ஸ்கூல்லலாம் நீச்சல் சொல்லி கொடுக்கறதுக்கு மாதத்துக்கு 2000 3000 வாங்குவாங்க. நான்லாம் ஒன்றுமே வாங்க மாட்டேன். என் ஊர் பிள்ளைகளுக்கு நீச்சல் தெரியணும். சரியா? ஏத்த உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? நான் போடாத நீச்சலா? பழைய எபிசோட பாடுங்க. தவக்கா நீச்சல், முதல்ல நீச்சல், அந்த நீச்சல் இந்த நீச்சல்னு சூப்பராக நீச்சல் அடிப்பேன். அப்போ நாளைக்கு ஒரு மதியானம் 1 மணி போல் வந்துருங்கண்ணே. சரி, அத்தைக்கு நிறைய வேலை இருக்கு, போயிட்டு வரேன். பாய். இன்னும் வந்த வழியே திரும்ப போகிறேன். எங்கே போகிறேன்னு நினச்சேன், எனக்கு மறந்து போயிட்ட. நெட்டவழி மிஸ் நல்ல மிஸ் பத்தியா நீச்சல்லாம் சொல்லி தரங்காங்க. நாளையில இருந்து போயிடுவோம். ஆமா ஆமா. மிஸ்டர் மகராஜன், நீங்க தர்ஷினியை வீட்டுக்கு கூட்டு போலாம். டாக்டர், பட் நினைவு இன்னும் வரலையே. நினைவு உடனே வராது, நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா வர வைக்கணும். நாங்க என்ன டாக்டர் பண்ணணும்? அம்மா ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம்ல, அவங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களா பண்ணுங்க, கண்டிப்பா ஞாபகம் வரும். ஐயோ ஐயோ ஐயோ, என் அவளை எங்க கூட்டு வந்து மெண்டல் ஆக்கிட்டா அவளே.
தயவு செஞ்சு இந்த அம்மாவை மட்டும் இந்த பொண்ணுகிட்ட விட்டுறாதீங்க. இருக்கிற கொஞ்சம் ஞாபகத்தையும் மறக்க வச்சிரும். இங்க இரு பாண்டியம்மா, உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் இழுவிக்கிட்டு இருக்காத. டாக்டர் வேற எதுவும் பிரச்சனை வராதலா? ஒரு பிரச்சனையும் வராது. அவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துல சரியாயிருவாங்க. நம்பிக்கையோட இருங்க. மகராஜன் அவங்க வயசானவங்க, பயப்படுவாங்க. ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாசம் ஆகலாம், ஒரு வருஷம் கூட ஆகலாம். அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் உங்களுக்கு ஞாபகம் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணும். சரியா? சரி டாக்டர். வாரத்துல ஒரு நாள் என்கிட்ட செக்கப் மட்டும் கூட்டு வந்துருங்க. இப்போ கூட்டு போலாம். சரி டாக்டர். தர்ஷினி, வீட்டுக்கு போலாமாமா? நீங்க யாரு? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. நல்ல யோசனை பண்ணி பாரு. நான் யாரு? உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆனா யாரு ஞாபகம் இல்ல. நீங்க யாரு? உங்க பேர் என்ன? என் பேரு மகராஜன். நான் உன்னோட சொந்தக்காரன். ஞாபகம் இருக்கா? எனக்கு சரியா தெரியல. ஆனா நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன். ரொம்ப யோசிக்காதம்மா. கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பாரு. நான் உனக்கு நல்ல ஞாபகத்துல வருவேன். சரி சரி, அப்ப கார் எடுப்பா, போவோம். சரி சித்தி. ஆரியா, ஒரு வழியா நாங்க ஆஸ்பத்திரில இருந்து வந்துட்டோம்ப்பா. தர்சினி, இதுதான் உன் அத்தை பையன் ஆரியா. பாரு. தர்ஷினி நல்லா இருக்கியம்மா? முட்டை பேயா? என்ன இப்படி அழுதா? எல்லாம் உள்ள பேரு, இல்ல உள்ள பேரு, எல்லாம் உள்ள பேரு, உள்ள பேரு. இது என்னைய அநியாயமா இருக்கு. ஏங்க அங்க தள்ளி போங்க, அவ பயப்படுதா. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. நான் அவ்வளவு பயங்கரமாவா இருக்கேன்? ஏங்க அவ பாவங்க, நீங்க தள்ளி போங்க. எப்ப சீக்கிரம் போப்பா, எப்ப சீக்கிரம் போப்பா. என் மாவா அழுதா, சீக்கிரம் போப்பா. போறேன். ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. எங்க உங்களையும் பார்த்து பயப்படுவாளோ? மொட்டையெல்லாம் பார்த்து பயப்படுதால? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. அம்மாடி, பின்னாடி இருக்கிறது தான் மாமா. உனக்கு மாமா, கணேச மாமா, என்னுடைய புருஷன். நம்மளையும் போக வச்சிருவா போல. இங்கரு, எல்லாரையும் பேய் பேய்ன்னு சொல்லக்கூடாது. நீ என்ன லூசா? ஐயோ ஐயோ ஐயோ, என் பிள்ளை இப்படி ஆயிட்டே, நான் என்ன செய்வேன்? பேய் பேய்ங்காலே, கோயில போய் தண்ணி எரிஞ்சிட்டு வருவோமா? அத்தை, நீங்க சும்மா இருங்க. அவ சரியாயிருவா, டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஐயோ மருமவனே, பேய பார்த்தா கண்டிப்பா கோயில போய் தண்ணி எரியணும், தேங்காய் சுத்தி மண்டையில சுத்தி உடைக்கணும். இத ஒரு வாரம் சும்மா இருங்க அத்தை, அப்புறம் பார்த்துடுவோம். மதுரையில இருந்தோன்னா நாங்க எல்லா கோயிலுக்கும் கூட்டு போய் இந்த பிள்ளையை சரி பண்ணியிருப்போமே. சரி தரசனிமா, நீ ரோம்ல போய் ஓய்வடு. என்ன இப்படியே உட்காந்து ஒவ்வொருத்தரையா முழிச்சு முழிச்சு எல்லாரையும் பேய் பேயும்ப. என் மவனை மொட்டை பையன்ட்ட இவர தாத்தா பையங்க, அப்படி ஒவ்வொருத்தரையா சொல்லுவேன். போய் பாடு. பாண்டியம்மா, வேண்டாம் வேண்டாம். மது, இவளை கொண்டு போய் படுக்க வைம்மா. இல்லை இல்லை, வேண்டாம் வேண்டாம். நீ போய் பயந்துட போற. மவராஜா, நீ போய் இவளை படுக்க வைப்பா. சரி சித்தி. வாமா வா, நல்ல தூங்கு, எல்லாம் சரியாயிரும். ஏங்க ஏங்க டல்லா உட்காந்துருக்கீங்க? உங்களை மொட்டை பையன் சொன்னதில் எதுவும் கோவமா இருக்கீங்களோ? சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தெருவில் எத்தனையோ பிள்ளைகள் என்னை அப்படிலாம் சொல்லி கிண்டல் அடிச்சிருக்கு. அப்பெல்லாம் நான் வருத்தப்பட்டதே இல்லை. நம்ம தர்ஷினி சொல்லியே வருத்தப்பட போறேன். தர்ஷினிக்கு இப்படி ஆயிட்டேன்னு தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கவலைப்படாதீங்க, சரியாயிரும். நம்ம எல்லாரும் அவட்ட ஒவ்வொரு விஷயமா பேசி பேசி ஞாபகத்தை கொண்டு வந்துடுவோம். சரி, தர்ஷினி விஷயம் எப்பனாலும் சரியாகும், அது பிரச்சனை இல்லை. ஆனா நீ இன்னும் 5 மாசம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கணும். எந்த கவலையும் மண்டையில ஏத்திக்க கூடாது, சரியா? தர்ஷினிக்கு டைம் இருக்கு சரியாகிறதுக்கு, உனக்கு டைம் கிடையாது. இன்னும் 4 மாசத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், சரியா? சரிங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, தர்ஷினி அடிக்கடி கத்திட்டு நடக்கா. அது உனக்கு எதுவும் பயமா இருக்கோ? பயமாலாம் இல்லைங்க, திடீர்னு படபடன்னு வருது. அதான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, அவ வேற இப்படி இருக்கிறது உனக்கு கவலையாவும் இருக்கும் பயமாவும் இருக்கும். பேசாம இன்னொரு 4 மாசத்துக்கு நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போறியா? பரவாயில்ல, இருக்கட்டுங்க, நான் இங்கேயே இருக்கேன். இல்ல, இன்னும் 4 மாசத்துல நீ உங்க அம்மா வீட்டுல இருக்கிறது தான் உனக்கும் ஹாப்பி, நம்ம குழந்தைக்கும் சேஃப்டி. எங்க அம்மாட்ட இதை பத்தி நான் பேசிட்டு சொல்றேன், சரியா?
எனக்கு எதுனாலும் ஓகே தாங்க. டெலிவரி வேற நீ அங்க இரு. ஏன்னா இப்ப தர்ஷினி கண்டிஷன் சரியில்லை. வீட்டுல கொஞ்சம் குழப்பமும் கூச்சலுமா இருக்கு. அதனால நாளைக்கு உன்னை கொண்டு விட்டுறதே. ஆ சரிங்க, அத்திட்டையும் நல்லா கேட்டுடுங்க. ஆ சரிம்மா. சாப்பிட்டியா? இல்லை இனிமேதாங்க. பாத்தியா, வீட்டுல ஒரு ஆளுக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு பிரச்சனைனா நீ சாப்பிடுறது தூங்குறது எல்லாமே இப்படிதான் டிலே ஆகிக்கிட்டு இருக்கு. வா சாப்பிடுவோம். ஆ சரிங்க. ஏங்க உங்களை மாதிரி புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட்லாம் நீங்க கல்யாணம் பண்ணோன்னே ரொம்ப அழுதேன், பயந்தேன். ஆனா நீங்க தங்கமான ஆளு. புகழ்றதெல்லாம் இருக்கட்டும், வா போய் சாப்பிடுவோம். என்ன கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில கூப்பிட்டு கூப்பிட்டு விடுதிய? அண்ணி ரொம்ப பசிக்கு அண்ணி. சாப்பிட ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிங்களே. வீட்டுக்கு வந்த ஆட்களை இப்படிதான் கவனிப்பீங்களா? ஏ அப்பா, எத்தனை முறை தான் சொல்லனே தெரியல. காதை வஞ்சி பேச்சா இல்லைன்னா மூளை இல்லையா உங்க ரெண்டு பேருக்குன்னு தெரியல. அதாவது இங்க எங்க பிச்சுமணி பிச்சைக்காரன் வெயிட்டுக்கு வேலை செய்யறவன் இல்ல, சாப்பாடு செய்ய முடியல. எனக்கு இருக்கிறத நான் ஏதோ சூடு பண்ணி தின்னுக்கிட்டு இருக்கேன். நீங்க நிறைய பணம் வச்சிருக்கீங்க, கடையில போய் தின்னுங்க. இதைதான் நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்க போறேன். இல்லைன்னா ஒரு டேப்ல ரெக்கார்ட் பண்ணி வைக்க போறேன், நீங்க கேளுங்க. பானுமா, நீ சாப்பிடுறது எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாமே. ஆ, எனக்கு காலி ஆயிட்டுனா என்ன செய்ய முடியும்? சரி, சாப்பாடை விடு, நாங்க பாத்துக்கிறோம். இந்த ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆ சொல்லுங்க. எங்க வீட்டுக்கு மருமகளா நீ வரப்போற. எவ்வளவு நகை போட்டு வரப்போற. எனக்கு அம்மா கிடையாது, எல்லாரும் செத்துட்டாவ. இருந்தாலும் சொந்த பந்தங்கள்னு சொல்லி ஒரு 500 பேர்கிட்ட இருப்பாங்க பத்துக்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீடு 3 ஏக்கர்ல கட்டப்பட்ட பெரிய பங்களா. சொந்த பந்தம்னு சொல்லி ஒரு கூடயே இருக்கிற ஆட்களே ஒரு 100 பேர் இருப்பாங்க. ஐயா 100 பேரையும் வீட்டில் வைக்க வேண்டாம், நமக்கு எரிச்சலா இருக்கும். 100 பேர் நம்ம வீட்டில் இருந்தாலே தருத்திரம். நம்ம 2 பேரு இந்த ஊத்தப்பல் கூட எங்களுக்கு ஹாஸ்டலுக்கு அடிச்சு பத்திருங்க. கள்ளி. சரி சரி, எல்லாத்தையும் விரட்டிடுவோம். இப்போ உன்னைய நான் கல்யாணம் முடிச்சு கோயம்புத்தூர் கூட்டு போனா உனக்கு நான் 500 பவுன் நகை போட போறேன். நீ இங்க இருந்து எவ்வளவு நகை போட்டு வருவ? நான் ஒரு 100 பவுன் கிட்ட போட்டுருவேன் பத்துடுங்க. 100 பவுனா? சரி, அந்த 100 பவுனையும் எடுத்துட்டு வா. அதுல என்னென்ன டிசைன்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லுது, அதெல்லாம் நீ இங்கேயே வச்சிரு. வேண்டாம் நமக்கு. பரவாயில்ல, உங்க 500 பவுன் நீங்க காட்டுங்க, என்கிட்ட என்னென்ன டிசைன் இல்லைன்னு சொல்லி நான் அதை எடுத்தேன். ஐயோ பானு, இங்கிருந்து உன்னை வெறுங்கலத்தாவா கூட்டு போவேன்? நாங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க. அந்த 100 பவுனையும் உனக்கு போட்டு தான் கூட்டு போகணும். அதுல இது இது வேணும் இது இது வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணணும். எடுத்து கொண்டு வந்து வைகி. ஈயப்பா, 500 பவுன் நகை போட்டா இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறான். அனுமதி உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குட்டி. சரி சரி, கல்யாணம் பண்ணி கோயம்புத்தூர் போவோம். செட்டானா ஆகட்டும், செட்டா அவளனா அவனே மாதிரி இவனையும் டைவர்ஸ் பண்ணிட்டு ஜீவா அம்சம்னு சொல்லி ஒரு 10-15 கோடியை வாங்கிட்டு சிங்கிளா இருந்துடணும். சிங்கிள் தான் கெத்து, தனியா இருக்கிறது தான் சந்தோஷமே. ஆமா, சரி பாப்போம். நல்ல மனசனா இருந்தா பாத்துடுவோம். இருங்க எடுத்துட்டு வரேன். ஏல, எப்படி பேசி கௌதமத்தியா? 100 பவுனு 100 பவுனு கொண்டு வர போற. 100 பவுனு. என்ன இன்னைக்கு ராத்திரியே இவ்வளோ கெட்டி போட்டு எடுத்துட்டு போயிருவோண்ணே. 100 பவுன்னா எவ்வளவு தெரியுமாண்ணே? 1 கோடிக்கு மேலே போகுண்ணே. நம்ம வாழ்க்கையே மாறிடும்ண்ணே. ஆமா ஆமா, கொண்டு வரட்டும். ஆஹா, நகை நகை. இங்க பாருங்க, இந்த 100 பவுன் தான் நான் சொன்னது. காட்டு பாப்போம் என்ன டிசைன்லாம் இருக்குன்னு. ஐயா தொடாதீங்க தொடாதீங்க. ஏன் பானு? இல்ல உங்க கையில 1-2 வந்துட்டுன்னா அப்புறமா என்கிட்ட பின்ன தேட முடியாது பத்தியில. என்ன அண்ணி, எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய பணக்காரன். நீங்க இந்த பிச்சைக்காரன் 100 பவுன் எங்க அண்ணன் எடுப்பாங்கன்னு சொல்லுதீங்களா? ஐயா நான் அப்படி சொல்லவே இல்லை. எனக்கு களைய கூடாது, அப்படியே பார்த்துட்டு அப்படியே இருக்கணும். நான் பொதுவாக யாரையும் நம்ப மாட்டேன் பத்துட்டுங்க, தப்பா எடுத்துக்கிடாதீங்க. நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். நல்லா இருக்கு நகைகள்லாம். கொஞ்சம் ஓல்டு மாடல் மாதிரி தெரியுது எல்லாமே. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நியூ கலெக்ஷன். உங்க ஊர்ல இருந்து யாராவது ஆள்கிட்ட சொல்லி கொஞ்சம் எடுத்துட்டு வர சொல்லுங்களேன், நான் போட்டு பார்க்கணும். யாரையும் நம்பி எடுத்துட்டு வர சொல்ல மாட்டேன். என்னுடைய ஒய்ஃப்காக நான் பார்த்து பார்த்து வாங்கினது. யார் அந்த காலத்துல நம்ப முடியும்? இருக்கட்டும் இருக்கட்டும். சரி சரி சரி, நம்ம நேர்ல போய் போட்டுடுவோம். சரி, நான் இப்ப இது கொண்டு போயிட்டாரேனே. கொண்டு போ கொண்டு போ. அண்ணே, நகைண்ணே, என்ன கையெல்லாம் பரபரன்னு இருக்குண்ணே. இப்பவுமே குண்டச்சி அடிச்சு போட்டு தூக்கிட்டு போயிருவோமாண்ணே.
பேசாம இரு, காரியத்தை கெடுத்துறாத. இப்போ ஊர் மக்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம், பகல்ல எல்லாம் நம்ம இந்த மாதிரி செய்ய முடியாது. ராத்திரி தான் அதுக்கு கரெக்டா இருக்கும். சரியா? சரிண்ணே சரிண்ணே. என்ன நகையை மொத்தத்தையும் நீ எடுத்துட மாட்டலானே, எனக்கு பாதி உனக்கு பாதி தானே. என்ன குள்ளாண்டி பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. பங்கு கேக்கியா நீ? அதுவும் பாதி பாதியா? என்ன விளாடுதியா? நான் மூச்சை கொடுத்து உயிரை கொடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ சும்மா ஒரு பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு பாதிக்கு பாதி கேட்க? கிடையவே கிடையாது. எனக்கு 80 பவுன், உனக்கு 20 பவுன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப தப்புண்ணே. ரெண்டு பேருக்கும் ரிஸ்க் ஒன்று தானே. நீ மாட்டினாலும் நான் மாட்டினாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே அளவு தானே தண்டனை. அப்புறம் இதுக்குன்னா இப்படி பாதி பங்கு தர மாட்டுக்க. என்னது பங்கு பங்குன்னு பேசிட்டு அடக்கிய? ஓ அதுவா? இவன் என்னோட ஒரே கூட பிறந்த தம்பி, அதனால சொத்துல எனக்கும் இவனுக்கும் சரி பாதி தானே, அதை பத்தி பேசணும். ஆனா அவன் சொல்லிட்டான், ஏன்னா நீ இது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம்னே, அதனால உனக்கு 80% எனக்கு 20% போதுனே அப்படின்ட்டான். 20% வச்சா கூட எங்க சொத்துடைய மதிப்பு எப்படியும் ஒரு 500 கோடி வரும். இவனுக்கு ஒரு 500 கோடி, எனக்கு ஒரு 1500 கோடி. சினிமா படத்துல சொல்ற மாதிரி இதுக்கு 1000 கோடி 500 கோடின்னு வாயால சொல்லிட்டு இருக்கிய, கண்ணால காட்டாதானே உண்மை. சரி சரி, நீங்க அப்ப பேசிக்கிட்டு இருங்க, நான் வரேன். அண்ணி ஒரு காஃபியாவது கிடைக்குமா? நேத்து நம்ம வீட்டுக்கு வந்தால ஒருத்தி ப்ளூ சுடிதாரு உமா, அவ பெருசேன் காபி கடை தான் வச்சிருக்கா, அங்க போய் குடிங்க. புள்ளாண்டி, நான் கஷ்டப்பட்டு போட்ட பிளானு, நான் தான் மாப்பிள்ளையா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு 80 பவுன், உனக்கு 20 பவுன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரிண்ணே சரிண்ணே, கோவப்படாதண்ணே, அப்படியே இருக்கட்டும்ண்ணே. அதையாவது கூடனே ஏமாத்திராத. நகை கிடைச்சதுக்கு அப்புறமா நான் என் வழியை பார்த்துட்டு போயிருவேன், நீ உன் வழியை பார்த்துட்டு போ. நம்ம ஒன்னாலும் சேர்ந்து அலைய வேண்டாம். என்னண்ணே, ஒண்ணுமே இல்லாம ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தோம். அப்போ உனக்கு வெளியே போய் சோறு கறியெல்லாம் களவாண்டுட்டு வர நான் தேவைப்பட்டேன். இப்ப பெரிய நகை கிடைச்சதும் என்னை விட்டுட்டு போறலானே, உன் கூடயே வச்சுக்கண்ணே. அது சரிப்பட்டு வராதுக்குள்ளாண்டி. ஆமா, நான் மூளையை யோசிச்சு பண்ணி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீ திடீர்னு வந்துக்கிட்டு பங்கு கேட்க, இது ஒப்பேராது ஒப்பேராது. என்ன என்ன, நீ கொடுக்கறத வாங்கிக்கிடுதானே, உன் கூடயே வச்சுக்கோண்ணே. உன் அளவுக்கு எனக்கு யோசிக்கிறதுக்கு மூளை கிடையாதுண்ணே. உன் கூடயே வச்சுக்கூட நீ கொடுக்கறதையே வாங்கிக்கிடுத என்ன. எங்க போனாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோண்ணே. இல்லப்பா, இது சரிப்பட்டு வராது. நான் இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வேற எங்கேயாவது வெளி மாநிலத்துல போய் செட்டில் ஆக போறேன். சரியா? உன் கதையை நீ பாத்துக்க. வெறும் நன்றி கெட்ட பையன். எத்தனை நாள் இவனுக்கு சோறு திருடி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். பெரிய அளவுல நகை கிடைக்க போதுன்னு உடனே உன் புத்திய காட்டிட்டான். சி, கேடு கெட்ட பையன். நான் கஷ்டப்பட்டு ஐடியா போட்டா இவன் 50 பவுன் கேட்கான். நல்ல கதையா இருக்க.